அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசன் பாடல். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தருமடி வாய்த்த நல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதினில் என்ற பாவேந்தரின் வரிகளை கொண்டே எந்தன் தாய் தமிழையும் எனையின்ற தாய் தந்தையையும் வணங்கி மகிழ்கின்றேன். அறிவுசார் இந்த ஆன்றோர் அவைக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவின் 4ஆம் நாள் கொண்டாட்டத்திலே இன்றைய நூலரங்கத்தில் நம் அன்பிற்கினிய புலவர் கார்த்திகாயினி அம்மா அவர்கள் அழகு தமிழிலே அழகின் சிரிப்பினை அணு அணுவாய் ரசித்து ஆய்வுரை வழங்க இருப்பதை நாம் எல்லாம் கேட்டு மகிழ உள்ளோம். பாவேந்தர் பாரதிதாசன் நம் தமிழ் இலக்கியத்தின் நீண்ட வரலாற்று நெடுவானத்தில் 2 முரண்பட்ட ஆசான்களை கொண்டவர். ஆம், எட்டயபுரத்து பாரதியிடம் கவிதையையும் ஈரோட்டு பெரியாரிடம் கருத்தையும் எடுத்துக்கொண்டு வலம் வந்த காலம் நமக்கு திரட்டி கொடுத்த பெருங்கொடையே நம் பாரதிதாசனார். பாரதியும் பெரியாரும் மறைமலை அடிகளும் அவரின் வார்ப்புக்கு காரணமாக திகழ்ந்தார்கள் என்றால் அது பொய்யாகாது. தன்னை எவ்வாறு பாவேந்தர் செம்மைப்படுத்தி கொண்டார் என்பதற்கு 2 செய்திகளை, நான் அறிந்த 2 செய்திகளை மட்டுமே இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கெல்லாம் பாவேந்தர் பாடலிலே மிகவும் பிடித்தமான பாடல், தமிழின் சிறப்பை சொல்லக்கூடிய பாடல் என்றால் என்னவென்று நமக்கு தெரியும். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் என்ற பாடல்தான். முதலில் இந்த பாடலை பாவேந்தர் எப்படி எழுதினார் தெரியுமா? கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய ருசியும் என்று குறிப்பிட்டிருந்தார். நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றுதான் முதலில் எழுதியிருந்தார். இதை படித்த தமிழ் மறவர் தனித்தமிழ் அறிஞராகிய பொன்னம்பலனார் இதில் இந்த ருசி என்ற சொல் வேண்டாமே, அதற்கு பதிலாக சுவை என்று போட்டுக்கொள்ளலாமே தூய தமிழ் சொல்லாக என்று சொன்னவுடன் சிறிதுமே தயக்கம் காட்டாமல், ஆம் சுவை என்பதுதான் தமிழ் சொல் என்பதை சிறிதுமே தயக்கம் காட்டாமல் அதை மாற்றி பாகிடை ஏறிய சுவையும் என்று மாற்றி இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருப்பது அதுதான். பாகிடை ஏறிய சுவையும் என்றுதான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக காலந்தோறும் தன்னை செதுக்கி வளர்ந்த செம்மாந்த கவிஞர் தான் நம் பாவேந்தர். அடுத்ததாக மற்றும் ஒரு நிகழ்வு, அவரின் மிக அணுக்க தொண்டர்களில் ஒருவரான இசைப்புலவர் மதிவாணன் தனது கட்டுரையிலே அவரை பற்றி இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார். ஒற்றுப்பிழையை கூட பொறுத்து கொள்ள முடியாத செம்மைவாதிதான் நம் பாவேந்தர் பாரதிதாசன் என்பதை மிக அழகாக அவருடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ஒரு முறை 2 வரிகள் கொண்ட பாடலை கடிதத்தாளில், அதாவது நம்ம லெட்டர் பேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கடிதத்தாளில் எழுதி முதன் முறையாக அச்சிட்டு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கின்றார்.
அந்த அஞ்சலிலே அதற்கு மறுமொழி கடிதமாக பாவேந்தர் இப்படி எழுதி அனுப்பினாராம்: உனது அஞ்சல் நன்று, உனது அனைத்து படிகளையும் எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா என்பதாக அவரது பதில் கடிதம் இருந்தது. உடனே எல்லா கடிதத்தாள்களையும் எடுத்துக்கொண்டு புதுவைக்கு வந்தாராம் இசைப்புலவர் மதிவாணன். எல்லா தாள்களையும் சுக்கு நூறாக கிழித்து போட்டு ஒரு தீப்பெட்டியை அவர் கையில் கொடுத்து, இந்தா இதை கொளுத்து என்றாராம் பாவேந்தர். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை, எதற்காக இப்படி சொல்கிறார் என்று. பாவேந்தர் சொன்னாராம்: பாட்டை பார், சந்திப்பிழையோடு பாட்டெழுதி தமிழை சிதைத்திருக்கிறாய் என்று கோபம் கொண்டாராம். அந்த பாடல் வரிகள் இப்படியாக இருக்கும்: தாய்மொழி தமிழ் மொழி என்போம், செப்பும் தமிழை சிதையாது காப்போம். இதில் என்ன பிழை இருக்கிறது என்று அவருக்கு ஒரு ஐயம். தாய்மொழி தமிழ் மொழி என்போம், செப்பும் தமிழை சிதையாது காப்போம் என்பதாக எழுதியிருந்தார். ஐகாரத்திற்கு பிறகு ஒற்றுமிகுமே, தமிழை சிதையாது காப்போம் என்று எழுதியிருக்கின்றாய், தமிழை சிதையாது காப்போம் என்றுதானே எழுத வேண்டும் என்று கோபம் கொண்டாராம். ஒற்று போடாமல் தமிழின் உயிரை கெடுத்திருப்பது மட்டும் இல்லாமல் இதை பலரும் அறிய இவ்வளவு கடிதத்தாள்களில் அச்சிட்டிருக்கிறாயே என்று கோபம் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாராம். இப்படி பிழைகளை பொறுக்க முடியாமல் எரிக்க சொன்ன பெரும் புலவர்தான் நம் பாவேந்தர் பாரதிதாசன். இதிலிருந்து அவர் தமிழ் மீது கொண்ட தீரா காதல் நமக்கும் புலப்படுகின்றதல்லவா? கொலை வாளினை எடுடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று அறச்சீற்றம் கொள்ளும் போது பிளிரும் களிர் போலவும், நிலவினை பாடும் போது வெள்ளித்தட்டே விண்ணுக்கு அரசே பிள்ளை முகமே பேசும் தமிழே உள்ள களிப்பே உலக விளக்கே அள்ளி புரிந்தாய் அழகு விருந்தே என்று அழகியலை பாடும் போதும் இழையும் தென்றலாகவும் இருக்கின்றவர்தான் நம் பாவேந்தர் பாரதிதாசன். இது பாவேந்தரின் நினைவுகள் என்ற கட்டுரை புத்தகத்திலிருந்து நான் அறிந்த செய்தியை உங்களோடு இங்கு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. பகுத்தறிவு, சீர்திருத்தம், காதல், குடும்பம், கலை, கல்வி, அரசியல், அறவியல், அறிவியல், அழகியல் என்று வாழ்வின் அத்துணை விதிகளையும் ஆராய்ந்து எழுதியது அவரின் படைப்பு விரல்கள் என்றால் அது மிகையாகாது. வள்ளுவன் 133 அதிகாரங்களில் அறம், பொருள், இன்பம் அனைத்தும் சொல்லிவிட்டான். ஆனால் இன்று நாம் கேட்கவிருக்கும் அழகின் சிரிப்பிலோ, அம்மா அவர்களின் அழகு மொழியில் கேட்க இருக்கும் அழகின் சிரிப்பிலோ 16 தலைப்புகளில் அதில் இருக்கக்கூடிய 135 சிறு சிறு தலைப்புகளிலே 153 பாடல்களிலே அழகினை பற்றி மட்டுமே விதவிதமாக விவரித்து நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தியவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன். அழகென்ற முதல் தலைப்பிலே காலையிலம் பருதி என்ற வரிகள் தொடங்கி காண்பதிலெல்லாம் அழகு கண்ட பாவேந்தர் படைத்தமிழ் என்ற இறுதி தலைப்பிலே கண்ணற் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று நிறைவு செய்யும் அழகினை நம் அன்பிற்கினிய புலவர் மா. கார்த்திகாயனி அம்மா அவர்களின் அழகு தமிழில் நாம் எல்லோரும் இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். இதுகாரும் பாவேந்தரின் சிறப்புகளை நான் அறிந்த இந்த 2 செய்திகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் என்னுடைய சொந்த பேரவை விஷயமாக வந்த இடத்துல இப்படி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய இந்த தமிழ் வார விழாவிலே கலந்து உங்கள் எல்லோரோடும் கலந்து உறவாடுகின்ற ஒரு இனிய நிகழ்ச்சியை, ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்த என்னுடைய அன்பு முத்துமணி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த 4வது நாளாக நடாத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கவிஞர் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை அனைவருடைய மனதிலும் நிலை நிறுத்துகின்ற வகையிலே இந்த தமிழ் வார விழாவை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். முத்துமணி அவர்கள் சொன்னதை போல இது தமிழர் நாளாக பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாளை
தமிழர் நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்த பொழுது அதற்கான ஆதரவையும் நாங்கள் மும்பையிலிருந்து இந்திய பேரானந்தர் பேரவை அந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளித்தது. ஆனால் இன்றேனும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஆவல் நிறைவேறும். அதுவரை நாம் ஓயாமல் பாரதிதாசன் அவர்களுடைய புகழை பரப்புவோம், பாடுவோம். எதிர்கால சந்ததியினருக்கு பாரதிதாசன் என்று ஒரு வீறு கொண்ட ஒரு தமிழ் புலவன் வாழ்ந்தான், ஏராளமான சாதனைகளை செய்தான் என்பதை வருங்கால சந்ததியினருக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நமது கடமை. அந்த கடமையிலிருந்து நாம் சிறிதும் நழுவாமல் பாரதிதாசனுடைய பெயரை முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வார விழா கொண்டாடுகின்ற ஒரு சிறந்த நிகழ்ச்சி. நான் வேறு யாருமே இந்த வார விழாவை ஒரு வாரம் பாரதிதாசன் அவர்களை புகழ்பாடுகின்ற விழாவாக கொண்டாடுவதாக நான் எங்கேயுமே படிக்கவில்லை. ஆனால் பெங்களூர் மாநகரத்திலே, அதுவும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற நீங்கள் தமிழர்கள் உங்களுடைய தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பாரதிதாசனுடைய புகழை பரப்புகின்ற இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு துணையாக இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஐயா அமுதபாண்டியன் அவர்கள் நல்ல ஒரு தமிழ் ஆர்வம் கொண்ட, தமிழுக்காகவே எதையும் செய்ய ஒரு துணிந்து ஒரு போர்க்குணம், பாரதிதாசன் சொல்லுகிற அந்த போர்க்குணம் அண்ணன் அமுதபாண்டியன் அவர்களிடம் நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையை நிர்வகிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி. இப்பொழுது கடந்த வாரம் அந்த நிர்வாக குழுவிலே அவர் ஒரு பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அனைவருக்குமே இது ஒரு தமிழ் வளர்க்கின்ற பணி. எப்படியாவது தமிழை நிலைநிறுத்த வேண்டும். வருங்கால சந்ததியினருக்கு நாம் இந்த மொழியினுடைய பெருமையை கொண்டு சொல்ல வேண்டும். அதற்கு நாம் பாரதிதாசன் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்போம். தமிழ் வார விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அதேபோல் இந்திய பேனா நண்பர்கள் பேரவையினுடைய தலைவர், நம்முடைய அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய இணை செயலாளர் திருமிகு ஐயா கருணையா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் அம்மையார் கார்த்திகாயன் மேடம் அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் நம்முடைய முத்துமணி நன்னன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், பேரவை தேர்தல் முடிந்து ஒரு வாரம் ஆகிறது. எங்களுக்கே இந்த ஒரு பாராட்டு விழா நடத்துவது போல இந்த பாரதிதாசனுடைய பிறந்தநாள் விழாவிலே பேரவையை சார்ந்த அத்தனை பேரையும் அழைத்து இங்கே நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேசுங்கள் என்று அழைத்திருப்பது அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்த தேர்தல் நேரங்களை எங்களை பார்வையிட்டது போல அமைந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால், தமிழுக்காக நாடெங்கிலும் உழைக்கின்ற தமிழர்களை சிறப்பு செய்வது என்பது கர்நாடக தமிழர்களுக்கு கைவந்த கலை. அவர்களை இன்றுமே மறக்க மாட்டார்கள். அப்படித்தான் கர்நாடக தமிழர்கள் எல்லாம் எங்கு தமிழர்கள் உழைத்துக் கொண்டிருந்தாலும் தமிழுக்காக உழைக்கின்ற மனிதர்களை பாராட்டக்கூடியவர்கள் தான் கர்நாடக தமிழர்கள், போற்றக்கூடியவர்கள் தான் கர்நாடக தமிழர்கள். அப்பேற்பட்ட அந்த கர்நாடக தமிழர்கள், கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம், புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் மன்றம், லெமேரியா அறக்கட்டளை மற்றும் தமிழ் அறக்கட்டளை போன்ற அறக்கட்டளைகள் எல்லாம் சேர்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழா என்பது இன்று நேற்று அல்ல எடுக்கவில்லை. பல ஆண்டுகளாக தொடர்ந்து இவர்கள் நிர்வாகி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வருடத்திற்கு மேல் அவர்களுடைய ஒரு ஞாயிறு தோறும் வெள்ளி தோறும் என்று நினைக்கின்றேன், அந்த ஒரு தினமும் வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி ஒரு ஆண்டுக்கு 52 ஆண்டுகளுக்கு என்று சொல்லி 2 ஆண்டுகள் தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனுக்காக விழா எடுத்தோம். ஏன் என்று அவருக்காக எடுக்க வேண்டும் நாம்? ஏனென்றால் தமிழுக்காக உழைத்த, தமிழென்றே வாழ்ந்த ஒரு தமிழ் மேதைக்காக தமிழை நாம் போதிக்கின்ற, தமிழை நேசிக்கின்ற, தமிழை பூசிக்கின்ற நாம் அவருக்காக விழா எடுப்பது எவ்வளவு பெருமை தெரியுமா? புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன், உலகத்தில் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கின்றார்கள்.
ஒவ்வொரு கவிஞனும் எடுத்துக்கொண்டால் ஒன்றாக அவர் கவிதையை பாடுவார்கள். இயற்கையை பாடுவார்கள், காதலை பாடுவார்கள், கண்ணியத்தை பாடுவார்கள், உழைப்பை பாடுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அத்தனையும் பாடியவன் தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். அப்பேற்பட்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசனை நாம் எல்லாம் உயிராக நேசிக்க வேண்டாமா? அதனால்தான் நாம் கர்நாடக தமிழர்கள் அவரை உயிராக நேசிக்கின்றோம், நெஞ்சிலே வைத்து அவரை பூசிக்கின்றோம். அப்பேற்பட்ட புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசனுக்கு இன்று 136வது பிறந்த நாள். 1891 பிறந்த புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் 1961 மறைகின்றார். கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள், 22 ஆண்டு 11 மாதங்கள் அவர் உயிரோடு வாழ்ந்து மறைந்த புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் அவருடைய தொண்டுகள் எத்தனை பாடியிருக்கின்றார். எத்தனையோ பெண்ணை தூக்கி பிடித்து பாடியவர் புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன். பெண் அடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்று பாடியவன். பெண்கள் படிப்போதும் பெண்களுக்கு, அடுப்போதும் பெண்களுக்கு, படிப்பதற்கு என்று சொன்னவர்களுக்கு இல்லை, பெண்கள் தான் நாட்டின் கண்கள், பெண்கள் படிக்க வேண்டும், நாட்டிலே முன்னுக்கு வர வேண்டும், அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள், எல்லாத்தையும் சரி சமம் என்ன, ஆணை விட பெண் அதிகமாக அவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்களுக்காகவே தத்துவங்களை படைத்தார். அவருக்காகவே பல அறிவுரைகளை கூறினார். நீங்கள் எடுங்கள், கையில் எழுதுகோலை எடுங்கள் என்று புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் எத்தனையோ எழுதினார். எழுதியவர் தான் குடும்ப எழுக்கின்ற ஒரு பத்திரிகை எழுதி மேன்மைப்படுத்தினார். எத்தனையோ பெண்களுக்காக எழுதியவர் தான் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். அது மட்டுமல்ல, உழைக்கின்ற மக்களை நாம் எல்லாம் நேற்றுதான் உழைக்கிற நாளை, மே நாளை கொண்டாடி இருக்கின்றோம். உழைக்கிற மக்களுக்காக பாட்டு எழுதியவர் தான். அந்த உழைக்கிற வேர்வை துளிக்காக எத்தனையோ துளி என்பது அழுதாலும் கண்ணீர் துளி விழும், சிரித்தாலும் கண்ணீர் துளி விழும், ஆனால் உழைத்தால் மட்டும்தான் வேர்வை துளி மனிதனை விழும். அப்பேற்பட்ட வேள்வை துளியை உழைக்கின்ற மக்களுக்காக, இந்த நாட்டிற்காக பாடுபட்டவன் தான் புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன். அப்பேற்பட்ட பாவேந்தன் பாரதிதாசன் தமிழை உயிர் என்றார், தமிழை அமுது என்றார். அப்பேற்பட்ட தமிழை உலகத்திற்கு எத்தனையோ சொல்லுகிறார்கள், என்னென்ன சொல்றாங்க, எத்தனையோ நாட்டில் அவன் மொழிய, எல்லாருக்கும் அவரோட மொழி சிறந்தது, தாய்மொழி என்பது அவர்களுக்கு சிறந்தது. எந்த மொழியை நாம் குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு அவர் தாய்மொழி சிறந்தது, எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி தமிழ் சிறந்தது. அந்த தமிழ் தாய்மொழியை சொன்னார் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். அமுது என்றார், வேற எதுவும் வேண்டாம், எங்களுக்கு உயிர் அமுது, அவ்வளவுதான். எங்களுக்கு உயிரா நேசிப்பது தமிழை, அமுதாய் பூசிப்பது தமிழை என்று சொல்ல அவர் தான் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். அதனால் தான் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனை உலகெங்கும் வாங்கிற தமிழர்கள், உலகெங்கும் பூசிக்கின்ற போற்றுகின்ற உணர்வாளர்கள் அத்தனை பேரும் அவர் தாயா எங்களுடைய உண்மையான, எங்களுடைய உணர்வு மிக்க கவிஞன் என்று தூக்கி பிடித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இங்கு கர்நாடக வாழ்கிற தமிழர்கள் உணர்வு மிக்க தமிழர்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தமிழை உயிராக நேசிக்கின்ற தமிழர்கள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என்னுடைய தாய்மொழி தமிழை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று போராடக்கூடிய தமிழர்கள் இங்குள்ள தமிழர்கள். அதனால் தான் எங்களுக்கு கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் என்று எத்தனை வடிவங்களாக கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவரை நம்மெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நாமெல்லாம் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவரெல்லாம் இறந்துட்டாரு. ஏன்னா 1964 இருந்தாரு. என்ன அவர் இறந்த பிறகு அதுக்கு அவர் பார்த்து வாய்ப்பு இருக்கிறவர்களெல்லாம் பார்த்திருக்கலாம், ஆனா நாமெல்லாம் பார்க்க முடியல. அதனால அவர் பிறந்த வீட்டுக்கு சென்றிருந்தோம். பிறந்த வீட்டுக்கு சென்று அவருடைய வீடை போய் எங்க முதல்ல பாண்டிச்சேரியில முதல் பாண்டிச்சேரி நான் போகும்போது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னாங்க, எங்களுடைய புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, அப்புறம் தான் மற்ற இடம் வந்தோம். போன உடனே அவருடைய அந்த வீடு தொட்டு கும்பிட்டோம். ஏன்னு கேட்டா அப்பேற்பட்ட எங்களுக்கு வரிகளையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உலகத்தெங்கும் ஆளுகிற தமிழர்களுக்கு அந்த உணர்ச்சிகளை ஊட்டியவன் நம்முடைய புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன். அப்பேற்பட்ட எத்தனை அறிவு சார்ந்த நிறைய நம்முடைய அம்மையார் அவர்கள் நிறைய அந்த அழகின் சிறப்பை பத்தி சொல்ல போறாங்க. இயற்கையினுடைய அழகு அவர் எத்தனை தலைப்புகள் எழுதியிருக்கார் தெரியுமா? அவர் அந்த சஞ்சீவ பருவத்தின் சாரல் என்கின்ற முதல் அந்த கதை, அது எத்தனை முறை படிச்சாலும் அது நமக்கு மனம் அப்படியே மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அழகா அந்த கருத்துகள் வரும்போதே மூட நம்பிக்கையில போயிடும். அது ஒரு ஒரு மலையின் போனாக்கா மலையில இருந்து ஒரு குச்சி இருக்கும், அதை கொண்டு வந்தா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்லா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தா மூட நம்பிக்கை போக்கக்கூடிய கருத்தா சஞ்சீவி பருவத்தின் சாரல். எத்தனையோ கவிதைகள் வந்திருக்கு, அது எழுதியிருக்காரு. காப்பியமாக, சிறு இலக்கியங்களாக, கவிதை தொகுப்புகளாக, கவிதை நூல்களாக நிறைய எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசனுக்கு இன்றைய தினம் நாம் இந்த விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல்
படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வரிகளை, எத்தனை வரிகளை அம்மையார் கூட நல்ல அருமையான அந்த விளக்கங்களை 2 விளக்கங்களை சொன்னாங்க. நம்முடைய பேராசிரியர் அவர்கள் நம்மலாம் பாட்டை தான் பாடிட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி இந்த பொருள் இருக்குது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஏன்னா இதுவரையில் அது திருத்தங்களை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதனை நாம் கூட ஒரு கவிதை எழுதும் போது ஒரு கவிதைக்கு 10 முறை எழுதுவோம். ஏன்னா இவர் ஐயா நம்ம திருநாவுக்கரசு ஒரு 2.5 பக்கம் ஒரு கவிதை எழுதணும், 2.5 பக்கம் எழுதி அனுப்புறாரு சர்வசாதாரணமா. அப்பேற்பட்ட கவிஞர் நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள். அதே போல நம்முடைய கருணாநிதி ஐயா கூட அவ்வளவுதான். இப்பேற்பட்டவர்கள்லாம் இருக்கும்போது அந்த கவிதைக்கு பின்னாடி எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது போது அம்மா சொல்லும் போது தான் தெரியுது. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நுனிப்பசு பொழுகின்ற பாலும் தென்னை நல்கிய குளியில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டேன் என்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். இந்த பாடல் எல்லாம் அப்படியே பாடுவோம் நாங்க. ஏன்னா இப்ப நேரம் இல்லை, அம்மா ஒன்னுடைய அறுத்து எடுக்க போறாங்க. அதனால நான் அந்த பாடல் எல்லாம் பாடல. நான் அதனால அவர் பாடல அப்படியே மனப்பாடம் வீட்டுல பாடும்போதும் என்ன பாட்டு பாடி பாவேந்தனுடைய பாடல் தான் பாடுவோம் நாங்க வீட்டுல எல்லாம் கூட. அவர் என்ன எங்களுக்கு அவ்வளோ ஒரு எங்களுடைய சொன்னாங்க, பேசும்போது கூட எங்க அப்பா மாதிரி இருக்காங்க யாரும் முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா தான் சொன்னாங்க, இவங்க அப்பா மாதிரி இல்ல, எல்லாருடைய அப்பா மாதிரியுமே இருக்கும் அந்த முகம், அந்த மீஸ் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல அப்பெல்லாம் அந்த இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அப்பெல்லாம் அப்படிதான் வைப்பாங்க மீசுங்க. அது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒரு குடும்பத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாட்கள் எல்லாம் வந்து அந்த பழைய தோற்றங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவரை நாங்க அப்படிதான் ஏத்துக்கிட்டோம். அதனாலதான் ஏன்னா யார் ஒருவரை அதிகமா நேசிக்கிறோமோ அவர் நம்மோடு உள்ள கலந்துடுறாரு. அதனாலதான் அவரு நம்மள அதிகமா நேசிக்கிறோம், அவர் உள்ள கலந்ததுனால நம்ம எங்க அப்பா போல இருக்காங்கன்னு சொன்னாங்க அம்மா. அது போலத்தான் நம்முடைய இவங்க படிப்பை என்ன படி சொல்றாரு, என்ன அருமையான படிகளை சொல்றாரு. ஏன்னா நேரம் இல்லை, நான் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். என்ன 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்போம் புரட்சி கவிஞரை பத்தி. அதனால வந்து அடுத்தது அம்மா அவனுடைய அருமையான சொற்பொழிவை கேட்க இருக்கிறோம். இந்த நூலைப்படின்னு ஒரு எழுதுறாருங்க, இனிமை தமிழை பத்தி எழுதுனாங்க, நிறைய எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. நூலைப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காருங்க. அருமையான அந்த வரிகள் எல்லாம் கேட்கும்போது கருத்துகள், பகுத்தறிவு, சிந்தனை, படிப்பு எல்லாத்துல வருங்க. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி, இறந்த திருநான்மறை இருந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. அப்படியே முறைப்படி அந்த வள்ளுவத்தப்படின்னு சொல்லுவாரு. பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே கால்படி, வையகோ ஏமாறும்படி வைத்துள்ள நூற்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. அப்படியே ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தியப்படி தெரிந்து படி தீமை வருமே மறுபடி, செய்தியப்படி தெரிந்து படி தீமை வருமே மறுபடி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கரும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் மூடு. இதை விட படிக்க சொல்ற வேற எந்த கவிஞர் இருப்பான் அந்த நாட்டுல? இப்பேற்பட்ட கவிஞனை நாம் நம்முடைய கவிஞன் சொல்லாம, எங்க உறவுக்காரன் சொல்லாம, எங்க அப்பான்னு சொல்லாம யாரும் சொல்ல முடியும் அவரை. இப்பேற்பட்ட கவிஞர் நம்முடைய உறவு ரத்தத்தோடு கலந்தவர், என் மொழியோடு கலந்தவர், உலகத்தில் வாழ்கிற தமிழனுக்காக உயர்ந்து குரல் கொடுத்தவர். இப்பேற்பட்ட கவிஞருக்காக நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது இந்த விழா எடுக்கின்ற இந்த அத்தனை அமைப்புகளுக்கும், இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய முத்துமலி அண்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவிலே அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவை 4 நிர்வாகிகளையும், 3 நிர்வாகிகள், நீங்களும் ஒரு நிர்வாகிகள், அந்த 4 நிர்வாகிகளும் அழைத்து இந்த சிறப்பு செய்த முதலில் இந்த சிறப்புக்கு எங்களுடைய அனைத்து இந்த தமிழ் சங்க பேரவையின் சார்பிலே நன்றியினையும் வணக்கத்தினையும் கூறிக்கொண்டு, பேசினா புரட்சி கவிஞர் நிறைய பேசலாம். நம்ம இந்த அம்மானுடைய சொற்பொழிவு கேட்க மிக மிக ஆவலா இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே 136வது பிறந்தநாள் விழாவிலே அவருடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதி ஒன்றை மட்டும் முடிச்சிடுறேன். அவருடைய வந்து பேரறிஞர் அண்ணா, அதை சொல்ல நினைச்சேன், அதை நான் அப்பவே சொல்லியிருக்கணும். அவருடைய நாங்க வந்து உங்களுக்கு
பொன்முடிப்போட 25,000 ரூபாய் பொன்முடிப்போட அவருக்கு ஏதாச்சும் நிதி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா வந்து நிதி திரட்டி அவர் கொடுத்தாங்க. கொடுக்கும் போது நான் கொடுத்தா இப்படி கொடுத்தா அது நீ வாங்க மாதிரி இருக்கக்கூடாது, நாங்க வைக்க நீயே எடுத்துக்கணும் ஒரு கவிஞன் அப்படின்னு சொன்னார். தட்டுல வச்சு தங்க தட்டுல வச்சு நம்முடைய புரட்சி கவிஞனுக்கு பேரறிஞர் அண்ணா அந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து அவரை அவ்வளவு உயர்வா பாடி தூக்கி பிடிச்சதுனால்தான் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள்ல அந்த ஏப்ரல் 29 இருந்து ஒரு தாய்மொழி நாளா ஒரு வாரம் அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து நம்ம கடைபிடிப்போம். அந்த தொடர்ச்சி தான் இது ஒரு வாரமா இவங்க ஒரு வார விழா நடத்துறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அப்பேற்பட்ட புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனுடைய 136வது பிறந்த நாள் விழாவிலை அவரை என்றும் நாம் நேசிப்போம், பூசிப்போம், நெஞ்சிலே வைத்து பூசிப்போம், அவருடைய புகழ் என்றும் வாழ்க என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நம்முடைய பத்திரிகையாளர், கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினருக்கு என்னுடைய வணக்கத்தினை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.